ஹாய் கைஸ். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். மீஷோல ஜிஎஸ்டி இல்லாம வந்துட்டு ப்ராடக்ட் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழ ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி இல்லாம ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண முடியாது. அப்படி சேல் பண்ணணும் அப்படின்னா வந்து ஆம் ஜிஎஸ்டி இருந்தா தான் பண்ண முடியும். ஜிஎஸ்டிக்கு நெறைய அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ்டி ஃப்ரீயாவே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். நெறைய வெப்சைட்ஸ் அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அப்படி உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லாம மீஷோல சேல் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா பண்ணலாம். இது இப்போ நியூவா வந்து கவர்மெண்ட் குடுத்திருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ மீஷோல நீங்க போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி இல்லாம என்ரோல்மெண்ட் ஐடிய வச்சு நீங்க வந்து பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ இருக்கு. அதோட பெனிஃபிட் அண்ட் அ டிஸ்அட்வான்டேஜ் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெனிஃபிட் ஜிஎஸ்டி இல்லாம நீங்க ஈஸியா வந்து இது பண்ணிக்கலாம். இன்னொன்னு உங்களோட அ இடத்துல மட்டும் தான் நீங்க வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். அதர் கண்ட்ரில நீங்க போய் இது பண்ணியிருக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நீங்க வந்து ப்ராடக்ட் சேல் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது 100க்கு இப்போ நீங்க ஆல் ஓவர் குடுக்குறீங்க அப்படின்னா, 100க்கு 100% ஆர்டர் வருதுன்னா, இந்த நீங்க வந்துட்டு என்ரோல்மெண்ட் ஐடிய வச்சு நீங்க பண்ணும்போது 100க்கு ஒரு 50, 40 இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து வரும். இதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இது பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு நெறைய ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி வந்து நீங்க பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரெகுலரா இது பண்ணலாம். ஸோ நெறைய பேருக்கு இந்த 50% ஆஃப் ஆர்டர் வந்தாலே போதும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அட் த சேம் டைம் வீட்ல சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ப்ராடக்ட் வந்து இன்னும் நல்லா மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுல வந்துட்டு மெயினா நான் இதுதான். மெயினா வந்துட்டு ஜிஎஸ்டி இல்லாம நீங்க பண்ணிறலாம். இன்னொன்னு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட பின்கோட் போட்டிருப்பீங்களே, எந்த ஸ்டேட்ட நீங்க வந்துட்டு இது பண்றீங்களோ, அதுக்கேத்த மாதிரி தான் உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். ஸோ இதுதான். இதுல வந்துட்டு நெறைய ப்ராசஸ் இருக்கு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு. அது வந்து நான் அந்த வீடியோலயே போட்டிருப்பேன். அதாவது இதுல வேற பிராண்ட் எதுவுமே இது பண்ணக்கூடாது. அதாவது Flipkart, Amazon அந்த மாதிரி வேற எதுவுமே போடக்கூடாது. பாக்ஸ் வந்து மேல எதுவுமே இருக்கக்கூடாது. பிளைனா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரியும், அதுக்கப்புறம் பில் எல்லாம் எப்படி இது பண்றதுன்றது, நான் அது உங்களுக்கு இதுல இன்னும் டவுட்ஸ் இருக்குன்னா, நான் அத தனி வீடியோவா போடுறேன். இதுல வந்து ஜஸ்ட் அத எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்குன்னு தனி வெப்சைட் வந்துட்டு உண்டு. இல்லைன்னா மீஷோ ஆப்லயே பண்ணலாம். நான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அத நான் குடுத்துடுறேன். சரிங்களா? ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ள அதாவது ஹவ் டு ரிஜிஸ்டர் வித்தவுட் ஜிஎஸ்டி அப்படின்னு நீங்கள் கூகுள்லையோ இல்லை க்ரோம்லையோ போட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து வரும். அதாவது மீஷோ சப்ளையர் அப்படின்ற ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் என்ரோல்மெண்ட் ஐடின்னு இருக்கும். இல்லைன்னா ரிஜிஸ்டர் நவுன்னு இருக்கும். இல்லை செல் நவ் அப்படின்ட்டு இருக்கும். இதில் எதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு பேஜ் கொண்டு போய் விடும். இதில் உங்களுக்கு வந்து இருக்கிறதுல நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி வச்சு இருக்கிறது, ஜிஎஸ்டி நம்பர் போடுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த பக்கம் ஒரு ஆப்ஷன், இந்த பக்கம் ஒரு ஆப்ஷன், கீழே என்ரோல்மெண்ட் ஐடியில் வித்தவுட் ஜிஎஸ்டி அந்த மாதிரி இருக்கும். 3வது அதை நான் உங்களுக்கு பிக்சர் ஆட் பண்ணுறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி வரும். அதில் ஓகே இல்லை எஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அட்ரஸ், பின்கோட், ஃபோன் நம்பர், பேன் கார்டு இது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களோட லொக்கேஷன் இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே கேட்கும். மெயில் ஐடி எல்லாமே கரெக்டான மெயில் ஐடி, பாஸ்வேர்டு தெரிஞ்சது, ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர் வந்துட்டு உங்களோட அந்த பேங்க் அக்கௌண்ட் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பேன் கார்டோட அட்டாச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பேன் கார்டு உங்களோட ஆதார் கார்டோட அட்டாச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் அது எரர் ஆகாமல் உங்களுக்கு கிளியராக ஒர்க் ஆகும். ஸோ அப்படி இல்லை, இமெயில் ஐடி உங்களது கொடுக்குறீங்க, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் இது, இல்லை வீட்டில் உள்ளவங்களது கொடுக்குறீங்கனாலும் அது இது பண்ணிக்கலாம். ஆனால் பேங்க் அக்கௌண்ட், பேன் கார்டு, ஆதார் இதை 3 கனெக்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு செப்டா மாதிரி இருக்கும். அந்த செப்டாவை நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கோங்க. இது நான் உங்களுக்கு வீடியோவாகவே போடுறேன். அது போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே ஆயிரும். அதில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் உங்களோட கேட்லாக் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சோஷியல் மீடியா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியாஸ்லலாம் அவங்க ப்ராடக்ட் வந்து மீஷோவில் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். அண்ட் முடிஞ்ச அளவு நீங்கள் மீஷோ, அதாவது உங்களோட ப்ராடக்ட் மீஷோவில் இருக்கு இல்லையா, ஸோ மீஷோவை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் எப்படின்னா மீஷோவில் என்னோட ப்ராடக்ட் இருக்குது, நீங்கள் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி. இதில் நிறைய பெனிஃபிட் என்னென்னா,
நீங்க தனியா வெப்சைட் கிரியேட் பண்ணணுன்ற கட்டாயம் இல்ல. ஏன்னா நீங்க வெப்சைட்டுக்கு நெறைய காசு குடுக்க வேண்டியது இருக்கும். அத மந்த்லி கீப் அப் பண்றதுக்கும் நெறைய காசு குடுக்க வேண்டியது இருக்கும். 1. செகண்ட் வந்து உங்களோட பிராண்ட் இதுதான் அப்படின்னு தெரியிற வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். இதே மீஷோன்னும்போது நீங்க ஜஸ்ட் இந்த மாதிரி உள்ள போயிட்டு உங்களோட ப்ராடக்ட் போட்டீங்க அப்படின்னாலே நெறைய பேருக்கு தெரிய வரும். இன்னொன்னு அ உங்களுக்கு அதர் கண்ட்ரிக்கு போக வேணாம். கொஞ்சம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே உங்களுக்கு போன மாரி இருக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கனாலும், இதுல நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். பெருசா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னு இது பண்ணும்போது பேக்கிங் நீட்டா இருக்கணும். இல்லன்னா நெறைய ரிட்டர்ன்ஸ் ஆர்டர் வந்துரும். அதாவது மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேக்கிங் நீட்டா இல்ல. அதாவது அதுக்குன்னு நீங்க தனியா பாக்ஸோ, இல்ல பவுச்சோ அந்த கவர்ஸ்லாம் மீஷோலயே அவைலபிளா இருக்குது. அதுல நீங்க நீட்டா பேக் பண்ணி அனுப்பணும். அ அட்ரஸ் அந்த இது எல்லாமே பில்லிங் மீஷோலயே இருக்கும். அதெல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் வர லேட் ஆகும். நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய உங்களோட கேட்டலாக் ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா? அதுவுமே கிளாரிட்டியோட நல்லா தெளிவா இருக்கணும். அதாவது நீங்க எந்த ட்ரெஸ்ஸஸோ எது பண்றீங்கனாலும் அது தெளிவா ஃபோட்டோ எடுத்து இது பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டீங்க அப்டின்னா உங்களுக்கு இது வரும். நீங்க கேட்ட டவுட் ஜிஎஸ்டி இல்லாம அப்லோட் பண்ணலாமா? அதாவது செல் பண்ணலாமா அப்டி. தாராளமா பண்ணலாம். ரொம்ப ஈஸி வே தான். இதுல பயப்படுறதுக்கு எந்த விஷயமே இல்ல. கவர்ன்மெண்ட் அப்ரூவல் ஆன ஒரு வெப்சைட். இது கவர்ன்மெண்ட்டே குடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதாவது அ இது மட்டும் எனக்கு சரியா தெரியல. 2 லேக்கா 20 லேக்கான்னு தெரியல. அதுக்குள்ள வரைக்கும் நம்ம எவ்வளோ வேணாலும் சேல் பண்ணிக்கலாம் அப்டின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இத நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. வேற எதனா டவுட் இருந்தது அப்டின்னா, நீங்க வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.